ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், சர்வதேச புவிசார் அரசியல் நிபுணர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். நமது பிரதமர் மோடி ஒரு விஷயத்தை மக்களிடம் பேசியிருக்கிறார். இரண்டுக்குமான விஷயங்கள் நிறைய முரண்படுறதுனால தான் இந்த விவாதம் தேவைப்படுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப கேஷுவலாக ரெண்டு பேருக்கும் வர்த்தகத்தை நிப்பாட்டிடுவேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதத்தை நிறுத்தத்தை இது பண்ணுவேன், அதனால் ரெண்டு பேரையும் நான் தான் நிப்பாட்டி வச்சேன் அப்படிங்கிற டோனில் இருந்து சொல்லியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி நான் தான் நிப்பாட்டினேன், மத்தியஸ்தம் செஞ்சதே நான் தான் அவர் பேசியிருந்தாரு. ஆனால் இந்தியா வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படி சொல்லலை, ஏதோ நாங்கள் பேசி நிப்பாட்டிக்கிட்டோம்னாங்க. நேற்று பிரதமர் பேசும்போது பாகிஸ்தான் கெஞ்சோன்னு கெஞ்சிச்சு, பாகிஸ்தான் கெஞ்சிச்சு, நான் நிப்பாட்டிட்டேன், ஆனால் அடிச்சிங்கன்னா இன்னும் திருப்பி பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பதிவு செய்கிறாரு. அப்போ நம்ம 2 நாட்டு விஷயத்தில், இன்னும் 2 நாடுங்கிறத இந்தியாவுடைய விவகாரத்தில் அமெரிக்கா தலையீடு இருக்கா, அமெரிக்கா தீர்மானிக்கிற இடத்துல இருக்கா, இந்தியாவினுடைய வெளியுறவு, பாதுகாப்பு, இராணுவம் இந்த கொள்கையில் நிறுத்தணுமா வேணாமான்னு தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை முதல்ல இருந்து பார்த்தோம்னா தீவிரவாதிகள் இங்கே பகல்காம்ல நம்முடைய சுற்றுப்பயணிகளில் 26 பேரை சுட்டு கொண்டாங்க. இப்ப அந்நியாரம் நமக்கு பல கேள்விகள் இருந்தது. நம்ம என்ன கேட்டோம், 3 லட்சம் ஜவான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்காங்க, 3 லட்சம் பேர். இந்த தீவிரவாதிகள் இங்க ஒரு நிகழ்வு நடத்தி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி தப்பிச்சு போனாங்க? இத்தனை பேர் இருக்கும்போது நம்மகிட்ட சாப்பர் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு, நம்மகிட்ட எந்த விதமான இதுலயும் ரோடு கண்டிஷன்லயும் ரோலராக போற வண்டிகள் இருக்கு. அவங்களை ஏன் பிடிக்க முடியல? முதல் கேள்வி. இன்னொன்னு, இதை விட முக்கியமான கேள்வி, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் செய்தி வந்தது, இன்டெலிஜென்ஸ் காஷன், இந்த மாதிரி தாக்குதல் நடப்பதா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி, அதனுடைய போலீஸ் கம்ப்ளீட்டா ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கு. அங்க உள்ள சீஃப் மினிஸ்டருக்கு போலீஸ் மேல எந்த அதிகாரம் கிடையாது. அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமும் அங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாம இருந்தா அது முழுக்க முழுக்க நிர்வாகத்துடைய தவறு, ஹோம் மினிஸ்டருடைய தவறு. இப்ப இதை பத்தி இதுவரைக்கும் பேச விட மாட்டேங்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை பத்தி பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து என்னாச்சு, நாடே கொந்தளிச்சது, ஒண்ணுமே நடக்காம இருக்கு. இப்ப நம்ம பேசும்போது கூட நான் சொன்னேன், டூயபிள் ஆக்ஷன் என்ன பண்றீங்க நீங்க? சும்மா தண்ணியை நிப்பாட்டுறீங்க, தண்ணி நிப்பாட்ட முடியாது உங்களால, ஆனா தண்ணியை நிப்பாட்டுறேன்னு சொல்றீங்க. கனவிலும் எதிர்பாராத மரணடி கொடுப்பேங்கிறீங்க, கனவிலும் எதிர்பாராத மரணடி உங்களால கொடுக்க முடியாது. இன்டர்நேஷனல் லா படிதான் யாரையும் பிடிக்க முடியும், இன்டர்நேஷனல் லா படிதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, அந்நியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒரு டைவர்ஷன் டாக்டிக் கொடுக்க பார்த்தாங்க. அது ஜனங்கள்கிட்ட எடுபடல. ஜனங்கள் திரும்பவும் கோபத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. சரி, பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, 9 தீவிரவாதிகளுடைய பேஸா இருக்க 9 நாங்க அட்டாக் பண்ணி, துல்லியமான அட்டாக் பண்ணி நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அப்படி அட்டாக் பண்ணும்போதே நமக்கு தெரியும் இதுக்கு எதிர்வினை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். we should be prepared for it and we appear to be prepared. என்னைக்கு இவங்க துல்லிய அட்டாக் நடத்தினாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து அரசு மேல சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டு இருந்த என்னைய மாதிரி, நம்முடைய அரசியல் விமர்சகர் ராதாகிருஷ்ணன் மாதிரி, ஜென்ராம் சார் மாதிரி நாங்க எல்லாரும் அமைதியாயிட்டோம். இன்னைக்கு தேவை நம்முடைய அரசாங்கத்தின் பின்னாடி நம்ம நிக்கணும், அதுதான் முதல் தேவைன்னு சொல்லி நாங்க எல்லாரும் அப்படி நின்னோம். எதிர்கட்சிகள் அப்படி நின்னாங்க, இந்திய மக்கள் அப்படி நின்னாங்க, இந்தியாவே ஒன்று சேர்ந்து நம்முடைய அரசாங்கத்தின் பின்னாடி நம்ம நின்னோம். இன்னைக்கு 4 நாள்ல இவங்க யுத்தத்தை சீஸ்ஃபயர்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் கூடன்னு சொல்லி நியூஸ் வந்தது. முதல்ல நியூஸ் வந்தபோது அதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் நீங்க சொன்ன மாதிரி சொன்னாரு, நான் 2 பேருக்கும் சொல்லிட்டேன், அவங்க இது போர் நின்றோன்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணாரு. இதே ஒரு வேடிக்கை. ஏன்னா நம்ம நாடு சீஸ்ஃபயர் பண்ணுதுன்னா அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது நம்ம, இன்னொருத்தர் இல்லை. அப்போ முதல்ல இந்தியன் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, இல்ல நாங்களும் பாகிஸ்தானும் பேசித்தான் இதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா திரும்ப திரும்ப ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்னாரு, நாங்க இரவு பகல 2 பேர்கிட்டையும் பேசிட்டு இருந்தோம். we talk to the officers of both the government. இப்ப அமெரிக்கன் லாங்குவேஜ் ஆபீசர்ஸ்ங்கிறது பாலிட்டிஷியனும் சேர்த்து தான் சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் ஆபீசரையும் சேர்த்து தான் ஆபீசர்னு சொல்லுவாங்க. அப்ப ட்ரம்ப் பேசினாருன்னா அவர் ஜெய்சங்கர்கிட்ட பேச மாட்டார், அவர் மோதிட்டு தான் பேசுவார், அங்க ஷெரீஃப்ட்ட தான் பேசுவார். அப்ப நாங்க பேசணும்னு அவங்க ஓப்பனா சொல்றாங்க. அதை பத்தி இவங்க எந்த விதமான கருத்தும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்ப எங்களுக்கு உள்ள சந்தேகம்லாம்
யாரெல்லாம் அரசாங்கத்தை முதல்ல விமர்சிச்சோம், அடுத்து வந்து நம்ம நாட்டுடைய இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும், அரசாங்கத்துக்கு பின்னாடி ஒற்றுமையா நின்னமோ, நாங்கள்லாம் இன்னைக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க இந்த 4 நாள் போர்ல எதை சாதிக்கணும்னு ஆரம்பிச்சீங்க? அந்த 9 இடத்த வந்து துல்லிய அட்டாக் பண்ணீங்களே அந்நியாரம், எதை சாதிக்கணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க எங்ககிட்ட. அந்த அப்ஜெக்டிவ் எந்த அளவுக்கு நிறைவேறிருக்கு அதை எங்ககிட்ட சொல்லுங்க. இப்ப பிரஷர் வந்து அமெரிக்கா பிரஷர் கொடுத்ததுன்னா அதனால வந்து போற நிறுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன நடந்தது? எதனால வந்து அமெரிக்கா சொன்னது நீங்க கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க? அதை சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே தீர்வு என்னன்னா, ராகுல் காந்தி சொன்ன மாதிரி நீங்க வந்து நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுங்க. ஆமா. அது ஏற்கனவே பிரகலாத் ஜோஷி சொல்லிட்டாரு, நாங்க நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட மாட்டோம். இதை விட ஒரு ஜனநாயக விரோதமான செயல் இருக்கவே முடியாது. இவங்க என்ன ஜனநாயகத்தில் இருக்காங்களா இல்ல டிக்டேட்டர்ஷிப் இருக்காங்களா? கேட்டா நாங்க அப்போதைக்கு அப்போது எதிர்க்கட்சி தலைவர்கள்ட்ட தேவையானதெல்லாம் சொல்றோம். நீங்க சொல்றதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்க விவாதம் நடத்தப்பட வேண்டும். இப்ப அரசாங்கத்தை வந்து உடனடியா யாரும் குறை சொல்ல போறது இல்ல. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, தவறு இருந்தா அதை சரி பண்ணிக்கணும்னு தான் சொல்ல போறோம். ஏன்னா இது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் விஷயம் கிடையாது. இது நம்ம நாட்டுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். எதிர்க்கட்சிகள் பொறுப்போடு நடந்துக்கணும் நிச்சயமா நம்ம எதிர்பார்ப்போம். எதிர்க்கட்சியை விட ஆளுங்கட்சி இன்னும் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா இது எதையுமே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பல எதிர்க்கட்சிகள் மாநிலங்களோட கூட்டம் நடத்தினார். எதிர்க்கட்சி தலைவர்களோ அல்லது அந்த மாநில முதலமைச்சர்களோ அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்ட போது மறுசீரமைப்பு நடத்த வேண்டாம்னு அவர் சொல்ல, மறுசீரமைப்பு நெறிப்படி நடத்த வேண்டும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்கள தண்டிச்சிடக்கூடாது நீங்க. அதனால 1971 பாப்புலேஷன் பேசிஸ்ல அந்த பெர்சன்டேஜ் ரீட்டைன் பண்ணணும். இப்படி தீர்மானம் போட்டு இவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். இது மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டோம், அது சம்பந்தம் உங்களை சந்திக்கணும் ஆவலோடு இருக்கேன், நீங்க தேதி கொடுங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர் தேதி கொடுக்கல. இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் கூட மோதல் நடக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர் போட்டார் சிஎம். இன்னைக்கு வரைக்கும் தேதி கொடுக்கல. அதே மாதிரி தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கூட நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட மாட்டேன்னு சொல்றாங்க. இது ஒரு எதேச்ச அதிகாரம். இந்த நாட்டுல ஜனநாயகம் கிடையாதா? நான் இந்த நாட்டுடைய குடிமகன். என்னுடைய நாட்டு மக்கள், எல்லையில் உள்ள என்னுடைய நாட்டு மக்கள் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னுடைய நாட்டு ஜவான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னுடைய நாட்டின் பணம் பல்லாயிரக்கணக்கான கோடி செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்திற்காக. இது எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம், இவற்றினால் என்ன பலன் கிடைத்தது? என்ன பலன் வேண்டும் என்று இதை துவங்கினீர்கள்? என்ன பலன் கிடைத்தது? இப்ப இதுல வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய யுத்தம் நடத்தணும்னு தேவையில்லை. இப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, தீவிரவாதி இங்க அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? நம்ம 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 அங்க போய் நம்ம தீவிரவாதி அனுப்ப வேண்டியதில்லை. ஆனா அவங்க இது மாதிரி தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பலுச்சிஸ்தான்ல வந்து அவங்க வந்து பிரிவினை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அப்படிப்பட்ட குழுமங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போறோம். இதுக்கு எதுக்கு ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கணும்? இல்ல, ஆல்ரெடி பலுசிஸ்தான் இந்தியாவுக்கு ஆதரவு தரங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்களே. பலுசிஸ்தான் ஆமா இந்தியன் ஆர்மிக்கு அப்படி ஆதரவுங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஆமா அப்படி சொல்லும் பொழுது அவங்கள ஊக்குவிக்க வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு யுத்தம்? இது மாதிரி பலதரப்பட்ட சந்தேகங்கள் வரும். அவங்க என்ன செய்யறாங்களோ அவங்க அநீதியா செஞ்சா அதை நம்ம நெறிமுறையோட செய்வோம். பலுச்சிஸ்தான் தன்னுரிமை கேட்கறாங்க, நம்ம சத்தம் போட மாட்டோம். எல்லா நாடும் இதைத்தானே பண்ணுது. இவங்க சிஐஏ இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க, மொசாத் இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நம்ம எதுக்கு இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கு போனோம்? இந்த மாதிரிலாம் இப்ப இது எதையுமே யுத்தம் போறதை நான் தவறுன்னு சொல்ல வரல. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. இந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. ஏன்னா நீங்க வந்து ஒரு யுத்தத்தை வர வச்சிருக்கீங்க. நீங்க அந்த எனிமி கேம்ப் வந்து பேஸ் கேம்ப் டிஸ்ட்ராய் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இதுக்கு எதிர்வன் இருக்குன்னு. நாங்க அது எதையும் குறை சொல்லல. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து இது மாதிரி வந்து 26 பேரை சுட்டு கொண்டு போனோம்னா நம்ம கையை கட்டிக்கிட்டா இருப்போம்? நிச்சயமா நம்ம வந்து செயலாக்கணும். ஆனா அந்நியாரம் நாங்க கேட்கிற கேள்வி எல்லாம், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கலாங்க? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த கேள்வியை கேட்க விடாம திசை திருப்பக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப இன்டெலிஜென்ஸ் சொல்லிச்சு பாதுகாப்பு கொடுக்கல, அதுக்கப்புறம் இத்தகைய கொடுமை நடந்தது. அவங்க 3 பேர் சொல்றீங்க, இவங்க 3 பேர் தான் இன்வால்வ்னு சொல்றீங்க. ஏன் உங்களால பிடிக்க முடியல? நான் மறுபடியும் கேட்கிறேன், 3 லட்சம் பேர் ஜவான் அங்க இருக்காங்களே ஜேஎன்கேல. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? எதனால இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல? இந்த கேள்விக்கு வந்து நிர்வாகம் கண்டிப்பா பதில் சொல்லணும். அடுத்து நடந்த நிகழ்வுகள் வந்து தவிர்க்க முடியாத நிகழ்வுகளா இருக்கலாம். நம்ம வந்து அடிக்கத்தான் செய்யணும். அவங்கள அடிச்சா அவங்க எதிர்வினை பண்ணத்தான் செய்வாங்க. பண்ணா நம்மளும் எதிர்வினைக்கு பதில் கொடுக்கத்தான் செய்யணும். நம்முடைய இந்திய ராணுவத்தை பற்றி நம்ம ரொம்ப பெருமையா இருக்கணும். ஏன்னா அது ஒரு ஜனநாயக நாட்டுடைய ராணுவம். போய் அடின்னு சொன்னவொன்னு அடிச்சாங்க, நிறுத்துன்னு சொன்னவொன்னு நிப்பாட்டினாங்க. அவங்களுடைய சொந்த மண்ணில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் இவர் பாருங்க, ஜெனரலா அவர் என்ன சொல்றாரு, இது மதத்தின் சம்பந்தப்பட்ட விஷயம், இது ரெண்டும் தனித்தனி நாடு, மதத்தின் அடிப்படையில் வந்த நாடு. அவர் பெரிய மதவாதி மாதிரி பேசிட்டு இருக்காரு.
ஒரு போர் நிறுத்தம் நடந்ததுக்கு அப்புறமும் போர் நிறுத்த மீறல் நடந்ததுன்னா பாகிஸ்தானுடைய டெமோக்ராட்டிக் செட்டப்ல சிவில் கண்ட்ரோல்ல ஆர்மி இல்லைன்னு அதை காமிக்குது. ஆர்மி பண்ணியிருக்கலாம், அந்த ஊர்ல உள்ள பயங்கரவாதிகள் அவங்க ஒரு தனி பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க அவருடைய சப்போர்ட்டோட, அவங்க பண்ணியிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடக்கலைங்கிறது நம்ம நாட்டுக்கு நம்முடைய ராணுவம் மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்திருக்கு. அவர்ஸ் இஸ் a well disciplined army based rooted in traditions. நம்ம எல்லாரும் அதை பத்தி இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்வுகள், இத்தனை நிகழ்வுகளுக்கு மத்தியில எனக்கு இருக்கிற ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய ராணுவம் எவ்வளவு கட்டுக்கோப்போட இருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டின் ராணுவம் நாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கூட மறக்காம சிவில் அத்தாரிட்டிக்கு கீழே கம்ப்ளீட்டா நீங்க சொன்னா அடிப்போம், அதனுடைய விளைவுகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லுவோம், ஆனால் உங்களுடைய முடிவுகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம். 4 நாளைக்கு அப்புறம் நிறுத்துன்னு சொன்னா நாங்க நிப்பாட்டிடுறோம். ஏன்னா நிறுத்துறதுக்கான விளைவுகளை பத்தி யோசிக்க வேண்டியது சிவில் அத்தாரிட்டி. நாங்க we are a striking force. இதுதான் முக்கியம். நம்முடைய ராணுவம் we are a striking force, we are at your command அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இத்தனை கலவரங்களுக்கு இடையில நிச்சயமா இந்தியர்களாகிய நம்ம எல்லாருமே நம்முடைய ராணுவத்தை பத்தி ரொம்ப பெருமைப்படும், சந்தேகமே இல்லாம. ஆனால் அதே சமயம் நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு. இவர் சொல்றாரு, அவங்க இதுல பிக்கெஸ்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி ஒன்று இருக்கு பாகிஸ்தான்ல, அந்த கமிட்டியுடைய மீட்டிங்கை பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூட்டினாரு. அந்த கமிட்டிக்கு தான் இதை நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உண்டு. அந்த கமிட்டி மீட்டிங் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே இவர் சொல்றாரு, ட்ரம்ப் சொல்றாரு, அடுத்து அவங்க நியூக்ளியர் வார்க்கு தயாரா இருப்பாங்க, 2 நாட்டிலுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் அந்த அளவுல நடந்ததுன்னா we can understand it. அதாவது ஆங்கிலம் சொல்லுவோம், we can understand if we don't accept. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அடுத்து அவர் நைஸா மூக்க நுழைக்கிறாரு, காஷ்மீர்லயும் நாங்க சரி வந்துட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. காஷ்மீர்ல 3வது நாட்டு தலையீடு இருக்கவே கூடாதுங்கிறது தான் சிம்லா ஒப்பந்தம். ஐநா சபைக்கே போக கூடாதுன்னு நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்ல ட்ரம்ப் நுழைஞ்சா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம கம்ப்ளீட்டா அந்த அளவுக்கு ஒரு 3வது நாடு அமெரிக்கா நம்முடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்குமா? அந்த அளவுக்கு நம்ம இருக்கோமா? நான் இப்ப நான் சொல்றதெல்லாம் வெளியுறவு கொள்கை அது தீர்மானிக்குதுன்னு நான் சொல்லல, ஆனா தீர்மானிக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசுக்கு இருக்கு. ஆனா இவங்க நடந்துக்கிறது நமக்கு ரொம்ப அச்சத்தை கொடுக்குது. நாங்க நாடாளுமன்றத்தை கூட்ட மாட்டோம். இது என்ன அர்த்தம்? இது நாடாளுமன்றத்தை கூட்ட மாட்டோம்னா கேட்டா எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேசுவோம். இன்னைக்கு பிரதம மந்திரி பேசினாரு, அவர் பேசுனது என்ன? ஹீ கம்யூனிகேட்டட், என்னென்னமோ சொன்னாரு. எந்த கேள்விக்கும் பதில் சொன்னாரா? எந்த கேள்வியாவது அங்க எழுப்ப முடியுமா? அவரும் லெக்சர் கொடுத்துட்டு போயிட்டாரு. பிரஸ்ஸை பாக்குறாங்களா? பிரஸ்ஸை பாக்குறது இல்ல, நாடாளுமன்றத்தை கூட்டுறது இல்ல. அப்ப இங்க என்ன ஜனநாயகம் நடக்குது? அதனால இதெல்லாம் ரொம்ப சீரியஸான கொஸ்டின். நீங்க சவுதி அரேபியால மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்க, ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு செயல். அடுத்து எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் ஏன் காஷ்மீருக்கு போனார்னு கேட்டாங்க. நான் அந்த கேள்வியை கேட்கல. ஹோம் மினிஸ்டர் போயிட்டாரு, உடனடியா பிரைம் மினிஸ்டர் அங்க போய் நிக்கணும்னு தேவையில்லை, அது தேவையில்லை. ஆனா பீகார் எலெக்ஷன் மீட்டிங் போனாரு, இன்சென்சிட்டிவ். அந்த நேரத்தில் உங்களுக்கு எலெக்ஷன் மீட்டிங் முக்கியமா? இந்த நாடே இந்த மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கும்போது, கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது, அப்ப இது எதை காமிக்குது? எப்படி இருந்தாலும் சரி, இதுல தமிழ்ல கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாடி தீப்பிடிச்சு எரியும் போது பீடிக்கு நெருப்பு கேட்டானாம்பாங்க. அது மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு செயல். எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு இவர் போனது. அப்போ என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு எலக்ட்ரல் அட்வான்டேஜ் வேணும், நாங்க பவர்ல இருக்கிறதுக்கான மெஜாரிட்டி எங்களுக்கு வேணும்னு ஒண்ணுதான் உங்களுடைய குறிக்கோளா? இப்படிப்பட்ட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரிக்கும் இந்த நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் நிச்சயமா இருக்கு. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. எதனால ட்ரம்புடைய மத்தியஸ்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருந்தோம். இப்ப நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் வருங்கிற நிலைமை இருந்ததுன்னா, அது உண்மைனா 2 நாடுமே அவங்க பிரயோகிச்சாங்கன்னா நம்மளும் பிரயோகிப்போம், 2 பேரும் நாசமா போவோம். அப்ப அதுக்கு அமெரிக்கா உடனடியா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆனா நம்முடைய பிரதம மந்திரி பேசுறது ட்ரம்பை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. ஆமா, அதுதான் பாகிஸ்தான் கெஞ்சுதுங்கிறாரு. ஆனால் இந்தியா போரை நிறுத்துவதற்கான உதவிகளை அமெரிக்கர்களிடம் கேட்டார்கள் அப்படின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள்னு சொல்லப்படுறதுல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றது, நீங்க இப்ப டினை பண்ணுங்க, நீங்க பார்லிமெண்ட்டை கூட்டுங்க, இல்ல நான் யார் உதவியும் கேட்கல அப்படின்னு சொல்லிருங்க. அல்லது உதவி கேட்டிருந்தா, ஆமா இந்த காரணத்தினால கேட்டேன். நம்ம எதையும் இவர் மேல குற்றம் சொல்ல விரும்பல. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இதுல வெளிப்படைத்தன்மை இருக்கணும்.
இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு போகலன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அப்ப என்ன பயம் வருதுன்னா, என்ன சிக்கல் வந்தாலும் அதுல இருந்து நழுவிட்டே போவார் நம்முடைய பிரதம மந்திரி. இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு போகல. காஷ்மீருக்கு ஏன் போகலன்னு நான் கேள்வி கேட்கல. உடனடியா போகணுங்கிற தேவை கிடையாது. அதுக்கு உள்துறை மந்திரி போயிட்டாரு. அதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா மணிப்பூர் இத்தனை நாளை பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு, ஏன் போகல? நீங்க அடுத்த நாளே போகணும்னு நான் சொல்லல. ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க ஏன் போகாம இருக்கீங்க? அப்ப இதுலயும் அதே மாதிரி எதை எடுத்தாலும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? இந்த நாட்டுல யாருக்குமே புத்தி கூர்மை கிடையாதா? நியூட்ரல் நடுநிலைமையாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பாரதிய ஜனதா பார்ட்டி பக்கம் சேர்றதில்ல, காங்கிரஸ் பக்கம் சேர்றதில்ல, நாட்டுக்காகன்னு சொல்லி நினைக்கிற எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த நாட்டுல மரியாதையே கிடையாதா? இல்ல, இப்ப பாகிஸ்தானுக்கு நிதி தொடர்ந்து அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிற செய்தி இந்த ஒரு வாரமா அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதை நிறுத்திடுவோம்லாம் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நிப்பாட்டினாங்கன்னு அமெரிக்கா தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. அப்ப டபுள் கேம் ஆடுறாங்களா? பாகிஸ்தானோடையும் நமக்கு இணையா சமமான ஒரு பேச்சுவார்த்தைய, மிரட்டலை, அழுத்தத்தை, அல்லது அவங்கள ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி வளர்க்குறத அமெரிக்கா ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுதோ ட்ரம்ப்? ஏன்னா பாகிஸ்தானை இப்ப வரையும் அவங்க மிரட்டி நான் பார்க்கல, எச்சரிச்சு இந்தியாவிட்ட சீண்டாதுன்னு அவங்க பேசி பார்க்கல. அப்ப ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரோ ட்ரம்ப்? இருக்கலாம். இதுல கார்கில் நடந்த போது அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹி டுக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. நேரம் கிளின்டன் இங்க வந்திருந்தார், ராஜஸ்தானுக்கு போயிருந்தார். அங்க உள்ள கிராமத்து பெண்கள்லாம் அவங்களுடைய கிராமிய நடனம் ஆடும்போது கிளின்டன் அவங்க கூட சேர்ந்து நடனம் ஆடினாரு. அப்போ அந்நேரம் பார்த்தாரு, ஜனநாயகம் எந்த அளவுக்கு இந்தியாவில வேரூண்டி இருக்கு. பஞ்சாயத்துக்கு இப்ப பல பேருக்கு தெரியாத விஷயம், 1987 ராஜீவ்காந்தி இந்த நாட்டில் உள்ள எல்லா கலெக்டர்ஸையும் மீட் பண்ணார் 5 மீட்டிங்ல. இந்த நாட்டுடைய அத்தனை மாவட்ட ஆட்சியர்களையும் அவர் சந்திச்சார். நான் மிசோரத்துக்கு போயிருந்தேன். அப்ப 5 குழுவா பிரிச்சு, ஒவ்வொரு இடத்துலயும் 5 குழுவா பிரிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொன்னார். நாங்க கொடுத்த ரிப்போர்ட் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அண்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், மாவட்ட திட்டம் அண்ட் ஜனநாயக அதிகார பங்கீடு அப்படிங்கிறத பத்தி நாங்க ரிப்போர்ட் கொடுத்தோம். நான் தான் அந்த ரிப்போர்ட்டை பிரசன்ட் பண்ணேன் பிரைம் மினிஸ்டருக்கு. அடுத்து என்னாச்சு, ஒவ்வொரு மாநிலத்தில இருந்தும் ஒரு மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு மைசூர்ல வச்சு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. சிதம்பரம் அந்த மீட்டிங் வந்திருந்தார். அந்த மீட்டிங்ல நாங்க மறுபடியும் அதை நான் என்னைத்தான் எல்லார் சார்பிலையும் ரிப்போர்ட்டை பிரசன்ட் பண்ண சொன்னாங்க. நாங்க சொன்னோம், கலெக்டர்ஸுக்கு இவ்வளவு அதிகாரம் வேண்டாம், ஏன்னா நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இல்லை. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட்டா நீங்க பஞ்சாயத்துக்கு கொடுத்துருங்க. அவங்களுக்கு கீழே நாங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல இருக்க மாதிரி நாங்க வேலை பார்க்கிறோம். நாங்க லா அண்ட் ஆர்டர்ல நாங்க தான் சுப்ரீம், ஆனா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் சுப்ரீமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்ததுதான் அந்த 72nd and 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். பஞ்சாயத்ஸ் வேர் ரெகக்னைஸ்ட் அஸ் த 3rd கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான். 3rd டயர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா அந்த சட்டம் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் கிளின்டன் வந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, பஞ்சாயத்து அளவுல பெண்களுக்கு ரிசர்வேஷன், பஞ்சாயத்து அளவுல 1/3 டோட்டலா பெண்களுக்கு எந்த அளவுக்கு அதிகார பங்கீடுக்கு இந்தியா முயற்சி பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னே ஹி வாஸ் வெரி மூட். அந்நேரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவங்ககிட்ட பாகிஸ்தான் சொன்னாரு, கோ பேக் அப்படின்னு. ரொம்ப உறுதியா ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனாலதான் அந்நேரம் பாகிஸ்தான், என்ன சொல்ல போனா பாகிஸ்தான் அதிபர் அந்நேரம் சொன்னாரு, எனக்கு தெரியாம ஜெனரல் முஷாரப் இதெல்லாம் பண்ணிட்டாருனாரு. அதுதான் அங்க உள்ள சிவில் அத்தாரிட்டிக்கு உள்ள கண்ட்ரோல் அவங்க ஆர்மி மேல, எனக்கு தெரியாம பண்ணிட்டாங்க அப்படி சொல்லி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில, அன்னைக்கு கிளின்டன் செஞ்சது ஒரு ரேர் ஆக்ட். இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, அமெரிக்கா இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் மொராலிட்டி கிடையாது. அமாரல்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மாரலும் கிடையாது, இம்மாரலும் கிடையாது. எது தேவையோ அதை பண்ணிக்கிடுவோம். அதுதான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. இங்கேயும் கும்புசி விடுவாங்க, அங்கேயும் கும்புசி விடுவாங்க. கடைசி அமெரிக்கா தன்னுடைய அட்வான்டேஜுக்கு போகும். அவங்க அட்வான்டேஜ் என்னன்னா, ரெண்டு விதமான அட்வான்டேஜை பார்ப்பாங்க. கமர்ஷியல் அட்வான்டேஜ், பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். கமர்ஷியல் அட்வான்டேஜ்னு பார்த்தா இந்தியா பக்கம் தான் நிக்கணும். பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்னு பார்த்தா இந்தியாவும் சைனாவும் ஏற்கனவே சண்டை விட்டுட்டு இருக்காங்க, சேர மாட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் சைனாவோட சேர்ந்திருக்கதை பிரிக்கணும். அப்ப பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ்க்காக பாகிஸ்தான் பக்கத்துல வச்சுட்டு இருக்குன்னு பாப்பாங்க. சீனா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடக்கூடாதுக்காண்டி பாகிஸ்தானை லைட்டா அப்பீஸ் பண்ணிக்குது, ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிக்குது. ஆமா, பண்ணிட்டே இருப்பான். ஆனா இப்ப ட்ரம்ப் உறுதியா சொல்லியிருக்கிறத, ஒருவேளை ட்ரம்ப் சும்மா சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் மோடி அவர்கள் பேசின உரையில கண்டிப்பா அதை மறுத்திருக்கணும். எந்த நாடும் வரல எங்க நம்ம 2 பேர்னு அதை மறுக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் அது உண்மை இல்லைன்னா மறுக்கவா செஞ்சிருக்கணும், மறுக்கல. ஆனா ட்ரம்ப் ரொம்ப ஓப்பனா நியூக்ளியர் வேற போயிடக்கூடாதுன்னு நான் தான் பேசினேங்கிறாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர் ஜெய்சங்கர்கிட்டயோ விக்ரம் மிஸ்ரிக்கிட்டயோ கண்டிப்பா ட்ரம்ப் பேசியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா பேசினா கால் பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாரு.
அப்போ போன்ல பேசினது கிட்டத்தட்ட ட்ரம்ப் சொல்றது ஒரு உண்மையா இருக்க வாய்ப்பு அதிகம். அப்படிதானே? போன்ல பேசியிருப்பாரு. ஏன்னா இவர் அதை மறுக்காத வரைக்கும் அவர் பேசுனது உண்மைதான் ஆயிருது. இப்ப கண்டிப்பா. இவர் பாகிஸ்தான் கிட்ட கெஞ்சினாங்கிறதெல்லாம் பொலிட்டிக்கல் கன்சம்ஷன். அது இதுக்காக வேண்டி ஜனங்களை உசுப்பேத்தி விடுறதுக்காக சொல்ற வார்த்தைன்னு தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா, இந்த பிரதம மந்திரிகிட்ட எனக்கு என்ன பயம்னா, இதுவரைக்கும் இந்த பிரதம மந்திரிகள் ஒரு லெவலுக்கு கீழே இறங்கி வந்தது கிடையாது. ஆனா இவர் போன தேர்தல் என்ன பண்ணாரு, உங்கள்ட்ட 2 பசு இருந்ததுன்னா ஒரு பசுவை பிடிங்கி இந்த நாட்டுல இல்லீகலா உட்காந்துருக்கான்ல அவனுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு. இவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் நாங்க 80 பேர் நீங்க 20 பேர் மறந்துடாதீங்கன்னு முஸ்லிம்ஸை பார்த்து பேசினாரு. அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். அப்போ எனக்கு என்ன பயம் வருதுன்னா, இவங்க தங்களுடைய தரம் தாழ்ந்து போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் கெஞ்சிச்சுன்னு இவர் சொல்றதை நான் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இதுக்கெல்லாம் உண்மை எப்ப வெளிப்படும்? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டினா தான் வெளிப்படும். அங்க எல்லா கேள்வியும் கேட்பாங்க. நேத்து டிவியில இந்த மாதிரி ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருந்த போது அங்க பிஜேபி சப்போர்டர்னு சொல்றாரு, நாடாளுமன்றத்தை கூட்டி கூச்சல் போட வைக்க போறீங்களா? இது எப்படி இருக்கு? நாடாளுமன்றத்தை கூட்டினா எது கூச்சல் வரணும்? நீங்க பதில் சொல்லலைன்னா கூச்சல் வரும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நாடாளுமன்றத்தை கூட்டி நாங்களாம் பதில் சொல்ல முடியாது, எதுக்கு? இப்ப இதை விட எதேச்சை அதிகாரம் என்ன இருக்க முடியும்? கண்டிப்பா. அது இன்னொன்னு என்னன்னா, இது ஒரு நேஷனல் கிரைசிஸ். இந்த பாருங்க, நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல என்ன வேணாலும் செப்படுத்துட்டு போங்க. ஆனா இது நாடு சம்பந்தப்பட்ட விஷயம், தேசம் சம்பந்தப்பட்ட விஷயம், தேசத்துடைய இறையாண்மை, தேசத்துடைய பாதுகாப்பு, இது சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்தபோது நேஷனல் கவர்மெண்ட் செட்டப் பண்ணாங்க பல நாடுகள்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்து கவர்மெண்ட் செட்டப் பண்ணாங்க. ஏன்னா இது நேஷனல் கிரைசிஸ், நம்ம நாட்டுக்கே ஆபத்து வருதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. இன்னைக்கு நீங்க தானே சொல்றீங்க நாட்டுக்கே ஆபத்துன்னு. அப்ப நாட்டுக்கே ஆபத்து வரும்போது இன்னைக்கு வரைக்கும் நாங்க நாடாளுமன்ற கூட்டம்னு சொல்லி ராகுல் கேட்டிருக்கலாம். நம்ம இன்னைக்கு வரைக்கும் கேட்டோமா? நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? போர் நிறுத்தம் வந்துருச்சுல, எல்லாரும் உங்க பின்னாடி தானே நின்னோம். இப்ப எல்லாரும் உட்காந்து பேசணும்ல, என்ன நடத்துது, என்ன செஞ்சீங்க, எதுக்காக செஞ்சீங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்போம்ல. நாங்க உங்களோட கேள்வியை கேட்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க என்ன ஆண்டவனால் அனுப்பப்பட்டவர்களா? அவர் ஒரு முறை அப்படியும் சொல்லிட்டாரு. அவரே அந்த வார்த்தையை அவரே சொல்லிட்டாரு. நீங்க இப்ப கேட்கறது ரொம்ப ஒரு இந்த செய்தியினுடைய எமோஷனலா கேட்குறீங்க. பட் அவங்க அப்படியே அந்த தேர்தல் பரப்புரையில சொன்னாங்க. பார்ப்போம். ஆனா அமெரிக்கா பொதுவா எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையுடன் பிக் பிரதர் ஆட்டிடியூடோட நடந்துக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய ஜியோ பாலிடிக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி சீனா வெர்சஸ் அமெரிக்கால யார் சூப்பர் பவர், ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கால யாரு, தென்கொரியா வெர்சஸ் அமெரிக்காவில் யார், இந்த மாதிரி அரசியல் தான் அமெரிக்காவுக்கு பிரதானமே தவிர நம்மளை போன்ற ஆசிய நாடுகளுடைய நலன் பிரதானமாக இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா உங்களுக்கு நல்லா ஜியோ பாலிடிக்ஸ், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரியும். நம்ம லோக்கல் நேஷனல் பாலிடிக்ஸும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால இது எல்லா புள்ளிகளையும் இணைச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த கமர்ஷியல் அட்வான்டேஜ், பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். நமக்கு வர்த்தக ரீதியாக இந்தியா அமெரிக்காவுக்கு தேவை. அதை அவ்வப்போது மிரட்டுறாங்க, டேக்ஸ் போடுறாங்க. ஆனால் பொலிட்டிக்கலாக நம்ம விட்டுட்டோம்னா சீனாக்காரன் பிடிச்சிருவானே பாகிஸ்தானேங்கிற அந்த சுயநலம் இந்த அடிப்படையில் தான் நடந்திருக்கு. ஆனால் ட்ரம்ப் சொல்கிறத பார்த்தா ஒரு ஃபோனில் மோடியையோ பாகிஸ்தானையோ அவர் மிரட்டியிருக்காரா, அழுத்தம் கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஃபோனில் ஃபோன் பண்ணி நிறுத்திடுங்கன்னு மிரட்டினாரா, அழுத்தம் கொடுத்தாரான்னு. ஆனால் அமெரிக்கா யார்ட்டையும் கெஞ்சுமான்னு எனக்கு தெரியல. அது எப்படி அந்த விஷயம் போகும் அப்படின்னு தெரியல. பார்ப்போம். ஆனால் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது அமெரிக்கா மேட்ரு குறித்து ஒரு வார்த்தையாவது அவர் பேசியிருக்கணும். இவங்க ஒன்றும் சொல்லலை, இல்லை அட்லீஸ்ட் கேட்டுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்கலாம். ஒரு கேட்டுக்கிட்டாங்க, அவங்களும் ஒரு இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. பாகிஸ்தான் கெஞ்சி கதறிச்சு, அவங்கயோ அழுதுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. மோடியை ட்ரம்ப் மேட்டரையே மறுத்துருக்குறாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு சர்வதேச சமூகத்திட்ட, நான் தான் அப்படின்னு. அப்போ ஃபோனில் நேரடியாக மிரட்டினாரா, அழுத்தம் கொடுத்தாரா, அப்படிங்கிறது மர்மமாகவே அது இருக்குது. ஆனால் என்ன நடந்திருக்கும், என்ன அப்படி நடந்தால் யார் யாருக்கு என்னென்ன லாபம், குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதில் என்ன கணக்கு போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு, இந்தியர்களுக்கு நம்ம நாட்டு சம்பந்தமாக என்ன நடந்திருக்குங்கிற அந்த உணர்வோடு நம்ம எப்படி அதை அக்கறையோடு செய்யணுங்கிறத பல்வேறு செய்திகளை எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.